நீங்களுமே துளசி மாடத்தில் விளக்கேற்றி பூஜை பண்ணி பாருங்கள். செல்வ செழிப்பு, மகாலட்சுமி அம்சம், அதுக்கப்புறம் துளசி அம்மாவுடைய அருள் கிடைக்கும், நாராயணருடைய அருள் கிடைக்கும். வேறு என்னங்க நமக்கு வேணும்? இது ஒரு சின்ன செடி இது வரைக்கும் நீங்கள் வைக்கலனாலும் வச்சு பாருங்கள். ரொம்ப எளிமையான பூஜை தாங்க. விளக்கேற்றிட்டு எப்பவும் போல் அகர்பத்தி ஏற்றி வச்சுட்டு இப்போ நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைமண்ட் கற்கண்டோ திராட்சை பழமோ வைங்க. ஒரு டம்ளரில், அது யூஸ் பண்ணாத டம்ளர் நான் வச்சுருந்தது, அதில் தண்ணி வச்சுட்டு அதை நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அந்த செடியிலேயே நீங்கள் வந்து அதை ஊற்றி விட்டுடலாங்க. ஒன்றும் தவறில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று கார்த்திகை மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் ரொம்ப அழகாகவே ரொம்ப என்ன பார்க்கவே மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க என்னோடய துளசி அம்மாவும் சரி, என்னுடைய நிலைவாசலும். நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம இதெல்லாம் நம்ம செய்யும்பொழுது நம்ம வீட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் உங்களுடைய பூஜை வேலையை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். தினமும் பூஜை பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக